பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயமானது பொறுமையை குறித்து. நீங்கள் வேதத்திலிருந்து எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. பாருங்கள், பொறுமை உள்ளவர்களாய் நாம் ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் உங்களுக்காக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. வேதத்திலிருந்து நாம் அநேக வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் பொறுமையோடு இருக்க நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பின பொழுது அப்போஸ்தலர் 10:38 அவர் சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அவர் நிரப்பி, தேவன் அவரோடு கூட இருந்து நன்மை செய்யும்படி சுற்றித் திரிந்தார். அப்ப அவருக்குள் அந்த அன்பு இருந்ததினால், தேவ அன்பு இருந்ததினால் அவர் நன்மை செய்யும்படி அவர் ஏன் சுற்றித் திரிந்தார் என்றால், அவருக்குள் அந்த பொறுமை இருந்தது. அந்த பொறுமை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த பொறுமையை தான் இந்த நாட்களில் நீங்களும் நானும் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த பொறுமை நமக்கு மிக மிக அவசியமாய் இருக்கிறது. தேவன் தெளிவா நம்மளோடு கூட ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து அவர் நம்மளோடு கூட சொல்லுகிறார் பாருங்கள். 12வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் அநேகருக்கு ஜெபித்திருப்பீர்கள், அநேகருக்கு நன்மை செய்திருப்பீர்கள். ஆனால் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வந்ததெல்லாமே உபத்திரவமா இருக்கலாம். உங்களுக்கு கேவலப்படுத்திருக்கலாம், உங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம். நீங்க என்ன எங்களுக்கு நன்மை செஞ்சிட்டீங்க என்று சொல்லி அநேகர் கேட்டு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீங்க ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். நிச்சயமா நீங்க உபத்திரவப்பட்ட காரியங்கள்ல நீங்க அந்த உபத்திரவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், உபத்திரவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு பொறுமை தேவை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கும் போது அநேக இடத்திலிருந்து உங்களுக்கு எதிராக பேசுகிற வார்த்தைகள் முள்ளுகள் போல அப்படியே அது சாட்டையினால் உங்களை அடிக்கிறது போல எல்லாம் வரும். அதையெல்லாம் நீங்கள் உபத்திரவத்தோடு பொறுமையாய் காத்திருந்தீர்கள், நிச்சயமா உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் அந்த பிரச்சனையை மேற்கொண்டு சந்தோஷமா இருப்பீர்கள் என்று வேத வசனம் தெளிவாய் உங்களிடத்தில் பேசுது பாருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிச்சயமா நீங்க பொறுமையா இருந்தீர்கள் என்றால் நன்மை செய்கிறதுனால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் நீங்க செஞ்சும் அவங்க உங்கள்கிட்ட நம்பிக்கை உங்களுக்கு நன்றி இல்லாமல் நடந்தார்கள் என்றாலும் மறுபடியும் அவர்களுக்கு நன்மை செய்கள். நீங்க நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகக்கூடாது. அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் நன்மை செய்யும்படி உலகம் முழுது சுற்றித் இருந்தார். முடிவில் அவரை எவ்வளவு உபத்திரவப்படுத்தினாங்க, அவர் அடிச்சாங்க, குத்துனாங்க, வாரினால் அடித்தாங்க, காரி துப்புனாங்க, அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டப்பட்டது. ஒன்றுமே இல்லாத ஒரு தரித்திரனை போல சிலுவையில் தொங்கினார். எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடு சகித்தார். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பி இன்றைக்கு அவருடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பொறுமையுள்ள கிறிஸ்துவின் பிள்ளைகள் இந்த நாள்ல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நான் எல்லா விஷயத்திலும் இனி பொறுமையா இருக்கணும். நான் பொறுமையா இருந்தேன்னா நிச்சயமா என் இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். நான் எதிர்பார்த்திருக்கிற விஷயத்துல எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பொறுமையை இன்றைக்கு தேவனிடத்தில் கேட்பீர்கள் என்றால் நீங்க நன்மை செய்கிறதுல தளர்ந்து போகவே போகாதீங்க. நிச்சயமா நீங்க செய்கிறதற்கெல்லாம் பலன் உண்டு. ஆனா தேவன் எதிர்பார்த்தது உங்களிடத்தில் இன்றைக்கு பொறுமை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். யாரிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலையோ பொறுமையா இருங்க. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க வேலை இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் பொறுமையா இருந்து செய்ய வேண்டியது நீங்க நன்மையை செய்யுங்க. பலன் நிச்சயமா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உண்டு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் பொறுமையா இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா இந்த நாட்களிலும் உபவாசத்தை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலைக்காக நீங்க காத்திருப்பீங்கன்னா, திருமணத்திற்காக காத்திருப்பீர்கள் என்றால், குழந்தைகளுக்காக காத்திருப்பீர்கள் என்றால் பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமா என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக போகிறது. ஆனால் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்.
நெடுநாளாய் காத்திருப்பது மனதை இளைக்க பண்ணும். அது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். எல்லாவற்றிற்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. உங்களிடத்து என் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்ப்பது பொறுமைதான். யாராவது கோவப்பட்டு திட்டிட்டா உடனே சடான்னு பேசாதீங்க, திட்டாதீங்க, எடுத்தெறிந்து பேசாதீங்க. அநேகருக்கு பொறுமை இல்ல. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட உடனே நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நியாயீகரித்து பேச நிக்கவே நிக்காதீங்க. தேவன் அப்படி செய்யவே இல்லை. ஏசப்பா அப்படி செய்யவே இல்லை. அவரை சிலுவையில் அறையும் பொழுதெல்லாம், அவர் அவ்வளவு அடி அடித்த போதெல்லாம் அவர் பாருங்க பொறுமையோடு இருந்தார். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். அவருடைய முடிவு என்னவாக இருக்குது? உங்களுக்கும் எனக்கும் உயிரோடு கிறிஸ்து இயேசுவை தேவன் எழுப்பி தந்து அந்த சந்தோஷம் நம்ம நிறைவா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை நீங்கள் பேசும்போதும், அவருடைய வார்த்தைகள் நீங்கள் பேசும்போதும் நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஜெயம் எடுக்கிறீர்கள், சாத்தானையும் ஜெயிக்கிறீர்கள். அவர் பொறுமையா இருந்தது போல நீங்களும் இன்றைக்கு பொறுமையா இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த ஆவியானவர் பேசுகிறது நீங்கள் இருதயத்தில் வாங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்குள் அந்த பொறுமையின், தாழ்மையின், சாந்தத்தின் ஆவியானவர் உங்களுக்குள் தங்கியிருந்து உங்களை நிச்சயமா வழிநடத்துவார். இந்த வருடம் முழுவதும் நீங்க அநேக காரியங்கள பொறுமையாய் போக வேண்டிய இடத்துல பொறுமையா போங்கள். நிச்சயமா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுமையின் ஆவியை கர்த்தர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இவர்களை நிரப்புங்க. ஆவியானவர் இவர்கள் காத்திருக்கிற விஷயத்துல நிச்சயமா இவர்களை அப்ப ஆசீர்வதித்து அவர்கள் உயர் ஸ்தலங்களில் வைப்பீரீசப்பா. இந்த தேவைகளை சந்திப்பீர். இவருடைய நம்பிக்கைக்குரிய காரியத்துல இவர்கள் சந்தோஷம் மிகுதியாகும்படி நீர் இவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, எங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.